ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார் பழனிசாமி என்று அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். அம்பேத்கருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிக்கும் சனாதன சக்திகளுக்கு துணை போகும் வகையில் வாய்மூடி கிடக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், முழு விவரம். குறிப்பாக அண்ணல் அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க தொடர்பான போராட்டங்கள் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் எங்கே பழனிசாமி என்று அமைச்சர் ரகுபதி தற்போது ஒரு ட்விட்டர் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு கேள்விகளையும் அவர் எழுப்பியிருக்கிறார். அண்ணல் அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க கூட வேண்டாம், ஆனால் வலிக்காமல் வலியுறுத்த கூட மனமில்லாமல் அமைதியோ என்ன ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார் பழனிசாமி என்று அமைச்சர் ரகுபதி எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணல் அம்பேத்கரை அவமரியாதை செய்த அமித்ஷாவை கண்டித்து நாடே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் இன்று நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபடவும் திமுக பங்கெடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் கூட திமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற வளாகத்திலும் கூட திமுக உட்பட எதிர்க்கட்சிகள் மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். ஏனென்றால் சட்ட மேதையும் சமத்துவ போராளியுமான அண்ணல் அம்பேத்கருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய உயரும் சனாதன சக்திகளுக்கு துணை போகும் விதமாகத்தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாய்மூடி கிடக்கிறார் என்றும் அந்த எக்ஸ்பெக்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசு என்பது மக்களாட்சியை அளிக்க கொண்டு வர துடிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்துவிட்டு இஸ்லாமிய சமூக மக்களை இழிவாக பேசிய நீதிபதி விவகாரத்திலும் அமைதி, அண்ணல் அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க கூட வேண்டாம், வலிக்காமல் கூட வற்புறுத்த கூட மனமில்லாமல் அமைதி என ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார் பழனிசாமி என்று கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். யார் கண்ணில் படாமல் பதுங்கு குழியில் பதுங்கிக் கொண்டிருக்கும் பழனிசாமியை கண்டால் யாரேனும் கேட்டு சொன்னுங்கள் என்றும் கூட அந்த எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், அண்ணல் அம்பேத்கர் யார் என்றாவது அவருக்கு தெரியுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் என்பது திமுக சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அறிவிப்பு வெளியிட்ட 2 மணி நேரத்திலேயே தமிழ்நாடு முழுவதுக்குமான போராட்டத்தை முன்னெடுக்குவது மட்டுமல்லாமல் நேற்று நாடாளுமன்றத்திலும் கூட மக்களவை மாநிலங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் உடனடியான போராட்டத்திலையும் கூட மேற்கொண்டது கூட குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திமுக இன்று தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அமைச்சர் ரகுபதி எங்கே பழனிசாமி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பும் விதமாக இந்த எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.